السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைபெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிய மிகுந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் புனித மிகுந்த இந்த ரமலானினுடைய மாதத்தை அடைந்தவர்களாக, அதில் நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களாக இது ஒன்றதிலே இருக்கும். ரமலானினுடைய மாதம் என்றாலே அது ஒரு விசேஷத்திற்குரிய ஒரு மாதமாகத்தான் எல்லா முஸ்லிம்களிடத்திலும் கருதப்படுகிறது. ரமலான் மாதம் வந்துவிட்டாலே இஸ்லாமியர்களினுடைய வாழ்நாளே தலைகீழாக புரட்டி போடுகின்ற அளவிற்கு அந்த ரமலானினுடைய அந்த மாதம் என்பது அமைந்திருக்கிறது. நம்மளே ஏராளமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை விட ரமலான் மாதத்தில் கூடுதலான நற்காரியங்களில் நாம் ஈடுபடுவோம். மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய தீமைகளை தாண்டி ரமலான் மாதத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு தீமைகளை நாம் குறைத்துக் கொள்வோம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு புனிதம் நிறைந்த ஒரு மாதமாக இறைவன் இந்த ரமலானை மாற்றி வைத்திருக்கிறார். ரமலான் மாதம் வந்து விட்டாலே ரமலான் முழுக்க நாம் அனைவரும் நோன்பு நோட்போம். வருடம் ரமலான்ல என்னவெல்லாம் தகவல்கள் பேசப்பட்டதோ, ரமலானினுடைய சிறப்புகள் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ, அதே கருத்துக்கள் தான் இப்போயும் சொல்லப்பட போகிறது. புதிதாக எந்த கருத்துக்களையும் நாம் கொண்டு வரப்போவது கிடையாது. 1400 வருடங்களுக்கு முன்பாக இறைவன் எதை வேதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தியாக சொன்னார்களோ அதே செய்தியை தான் நாம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த ரமலானினுடைய மாதத்திற்கு எதனால இவ்வளவு பெரிய சிறப்பு என்றால், இறைவன் திருமறையில பேசுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா. இந்த திருமறை குர்ஆன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதம், இந்த அற்புதம் இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆன், உண்மை எது பொய் என்பதை தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய திருமறை குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ் அருளிய மாதம், இந்த அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் இறைவன் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறான். அதன் காரணமாகத்தான் இறைவன் சொல்கிறான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர. அந்த மாதத்தை யார் நீங்கள் அடைகிறீர்களோ ஃபல்யஸ்முஹு, அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இறைவனினுடைய கட்டளை கிணங்க நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் நோன்பு நோக்க ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே எதுனா நோன்புதான். ரமலான் மாதத்தை அடைந்து விட்டாலே, கடமை ஆகிவிட்டால், நோன்பு வைப்பதற்கு தகுதியாகிவிட்டால் கட்டாயமாக நோன்பு நோற்றே ஆக வேண்டும். வேற விதமான விதிவிலக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பை நாம் எதற்காக நோக்க வேண்டும்? இன்றைக்கு பரவலாக ஏராளமான மக்கள் பல கருத்துக்களை சொல்வார்கள். நோன்பு எதுக்காக முஸ்லிம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் பசியை உணர வேண்டும். ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்லாருமே செல்வத்துல தெளிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பசினா என்னன்னே தெரியாது. அதனால அவங்களுக்கு பசியை உணரணும். ஒரு ஏழையினுடைய கஷ்டம் எப்படி, ஒரு ஏழை எப்படி நம்முடைய வீட்டுல உணவு இல்லாமல் வறுமையில அவர் திண்டாடிட்டு இருக்கிறாரோ, அந்த ஏழையினுடைய அந்த உணர்வை இவங்க புரிஞ்சுக்கணும். அப்பதானே அவங்க ஏழைகளுக்கு உதவ முன் வருவார்கள். அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னா, இந்த மாதிரி நோன்பு அல்லாஹ் ஒரு விதியாக்கி வைத்திருக்கிறான்.
நோன்பு வச்சு பசியில இருந்தாங்கன்னா அப்ப தெரியும் உனக்கு ஏழைகள்லாம் எவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி நீ சிரமப்படுற பாத்தியா, இதே மாதிரிதான் அவர்களுக்கும் பசிக்கும் என்பதை உணர வைப்பதற்காகத்தான் நோன்பு என்று ஒரு சில மக்கள் இன்றளவிலும் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தோம்னா ஏராளமான காணொலிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நோன்பு அதற்காக கடமையாக்கப்படல. ஒருவேளை அதுக்கெல்லாம் கடமையாக்கிருக்கணும் அல்ல என்ன செஞ்சிருக்கணும், முஸ்லிம்ஸ்ல இருக்கிற செல்வந்தர்கள் மட்டும் நீங்க நோன்பு வைங்க அப்படித்தானே சொல்லியிருக்கணும். முஸ்லிம்ஸ்ல ஏழைகளாக இருந்தால் ஏழைகளும் நோன்பு நோட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் மற்ற நாள்ல பசியா இருப்பதை போன்று இந்த ரமலான் மாதத்திலே பசியாகத்தான் இருக்க வேண்டும். ஆக இறைவன் நோன்பை கடமையாக்கியதற்கான காரணம் என்னன்னா, பசியை உணர வேண்டும் என்பது காரணம் கிடையாது. அதற்கான தெளிவான ஒரு காரணத்தை இறைவன் சொல்கிறான். நோன்பு எதுக்கு தெரியுமா உங்களுக்கு கடமை? நோன்பு நீங்கள் வைத்தால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். மிகப்பெரிய இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அம்சம், அந்த அம்சம் உங்களை அடையும். இறைவன் தன்னுடைய திருமறையில பேசும் பொழுது குதிபா அலைக்கும் சியாம், உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தோர்களுக்கு எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களும் நோன்பு நோற்றார்கள், அதே மாதிரி உங்களுக்கு நம்ம கடமையாக்கி இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையற்றவாதிகளாக மாறக்கூடும், இரையற்றவாதிகளாக நீங்கள் மாற வேண்டும். அதற்குத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமை. இந்த ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ காலையில சகர் சாப்பிட்டோம், அடுத்து நம்முடைய நாட்களை எப்போதும் போல நம்ம ஓட்டணும், சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம பட்டினி கிடந்துட்டு தாகத்தோட இருந்துட்டு இஃப்தார்ல நோன்பு திறந்துட்டோம், அவ்வளவுதான் நோன்பு. இது நோன்பு கிடையாது. இது நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், அவ்வளவுதான். நோன்பினுடைய அடிப்படை அந்த நோன்பு உங்களுக்கு இரையச்சத்தை ஊட்டியதா, உங்களுக்கு ஹலாலான உணவு, ஹலாலான பானங்கள், அதை கூட இறைவனுக்காக தவிர்த்து விட்டு இருக்கிறோம். வீட்டுல தனிமையில இருக்கலாம், கடுமையான வெயில் அடிக்கலாம், நமக்கு தாகங்கள் அப்படி நாக்கு வறண்டு போய் இருக்கலாம். நம்ம நினைச்சா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் வாட்டரை எடுத்து குடிக்க முடியும். வீட்டுல யாருமே இல்லை, அத்தா இல்ல, அம்மா இல்ல, யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் மட்டும் தனியா இருக்கிறேன். வீட்டுல இருக்கிற ஹாலுடைய கேட்டை பூட்டிட்டு, ரூமுடைய கேட்டை பூட்டிட்டு என்னால ரூமுக்குள்ள ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு போய் குடிக்க முடியும். ஆனா நான் குடிக்க மாட்டேன். எதற்காக? என்னை சுற்றி யாரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய தாய் என்னை கவனிக்கவில்லை, என்னுடைய தந்தை அந்த இடத்தில் ஆஜராக இருக்கவில்லை, யாரும் என்னை கவனிக்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய அக்காவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம தண்ணி குடிச்சிட்டா அல்லாஹ்வை ஏமாற்றி விட முடியுமா? மனிதர்களை ஏமாற்றுவதுதான் நம்மால் முடிந்த காரியம். இறைவனை நம்மால் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நம்ம நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்துக் கொள்ள முடியும். இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு பக்கத்து போய் ஒரு பிரியாணி சாப்பிட தெரியாத நமக்கு, நம்ம நினைச்சா சாப்பிடலாம், ஆனா நான் சாப்பிட மாட்டேன். எதனால? என்னுடைய இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் எங்கே சென்றால், எந்த ஒரு இடத்திற்கு சென்றால், உலகத்தை விட்டு விண்வெளிக்கே சென்றாலும் இறைவனினுடைய பார்வையிலிருந்து என்னால் தப்ப முடியாது. அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருப்பான் என்று சொல்லி நாம் அந்த உணவையும் பானத்தையும் தள்ளி வைக்கிறோம். இதுதான் நமக்கு இறையச்சத்தை அடிப்படையிலிருந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஹலாலான உணவையும் பானத்தையும் தொடாமல் இருக்கிற நாம ரமலான் முடிஞ்சுட்டா ஹராம தொட ஆரம்பிப்போமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்காக ஒரு மாசம் ஹலாலான உணவை சாப்பிடாம இருந்து, ஹலாலான பானத்தை குடிக்காம இருந்து, இப்படி இருந்தனா எப்படி ஒரு ஹராமின் பக்கம் நமக்கு செல்வதற்கு மனம் வரும்? இப்படி நம்மை படிப்படியாக வார்த்தெடுப்பதுதான் இந்த நோன்பினுடைய அடிப்படையான கடமை. ஆக இந்த நோன்பு நோக்கும் பொழுது நமக்கு இரையச்சம் இருக்க அதிகமாகிக்கொண்டே இருக்க வேண்டும். இருக்க குறைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம நோன்பு வச்சுட்டு அடுத்த 2வது நாள் 3வது நாள் நோன்பு இல்லாம போவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நோன்பு நோக்க போகின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இரையச்சம் மிகுதியாகிக் கொண்டே இருக்க வேண்டும். இரையச்சம் தான் பிரதானம். இரையச்சம் இருந்தால்தான் நம்மால் இந்த உலகத்தில் உண்மையான ஈமான்தாரியாக ஒரு முஸ்லீமாக வாழ முடியும். எல்லா அம்சத்தையும் எடுத்து பாருங்களேன். இஸ்லாத்துல சொல்லப்பட்ட எந்த அம்சத்தை எடுத்து பார்த்தாலும் இரையச்சம்ன்ற ஒண்ணுதான் எல்லா இடத்திலேயும் பிரதானமாக இருக்கும். தொழுகை, நாம் தொழுகையை 5 வேளையும் தொழுக வேண்டும். தொழுகை எதற்காக தொழுகிறோம்? இறைவனின் மீதான அச்சம். நான் என்னுடைய இறைவனை பார்க்காவிட்டாலும் இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அந்த அச்சத்தை தொழுகை ஊட்டி கொண்டிருக்கிறது. அதற்காக தொழுது கொண்டிருக்கிறோம். நோன்பை பற்றி இப்பொழுது நாம் பேசும்பொழுது இறையச்சத்தை தான் இறைவன் சொல்கிறான். ஹஜ்ஜை பற்றி இறைவன் பேசுவான். ஹஜ்ஜிற்காக உங்களின் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொள்ளுங்கள். உங்களினுடைய ஏற்பாடுகளிலேயே சிறந்தது நீங்கள் இறையச்சத்தை திரட்டிக் கொள்வதுதான். ஹஜ்ஜுக்கு இங்க இருந்து பிரயாணம் பண்ணி போறீங்க, உங்களுக்கு நிறைய தயாரிப்புலாம் தேவைப்படும். ஏராளமான உணவுகள், உங்களினுடைய ஆடைகள் எல்லாத்தையும் நீங்க கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் தயாரித்து வைப்பதில் பிரதான தயாரிப்பாக இறையச்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் பிரதானம் இறையச்சம் தான். இதைத்தான் நபி அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்முடைய சமுதாயத்திடத்தில் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நபியாக வாழ்ந்து மக்களுக்கு போதனை பண்ணாங்க. 23 ஆண்டு காலத்துல எத்தனை முறை ஜும்மா பயான் கேட்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை வாரங்கள் வந்திருக்கும். ஒவ்வொரு ஜும்மா பயானிலும் நபி அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய தகவலை பார்த்தோம்னா இறையச்சத்தை குறித்ததாகத்தான் இருக்கும். ஒரே தகவலை எல்லா நேரத்திலும் நபி அவர்கள் பற்றி வைத்தார்கள். ஜும்மாவோட மட்டும் கிடையாது. பெருநாளினுடைய உரை வரும். பெருநாள் வருடத்தை 2 முறை வரும். நோன்பு பெருநாள் ஒரு முறை, ஹஜ் பெருநாள் ஒரு முறை. அப்பொழுதும் இறையச்சத்தை குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். தொடர்ச்சியாக எல்லா உரையிலும் ரசூலுல்லாஹ் போதனை செய்யணும்னு மக்களுக்கு மத்தியில முன் வந்துட்டாலே இந்த வசனங்களை சொல்லாமல் எந்த உரையும் அமைந்திருக்காது. இப்பொழுது நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது கூட அந்த வசனத்தை சொல்லிவிட்டுத்தான் இந்த உரைக்குள்ளே வந்தேன். நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை 3 வசனங்களை நபி அவர்கள் சொல்வார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து இறைவன் சொல்வான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகு ரப்பக்கும் லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களினுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். இந்த 3 வசனத்திலையும் பார்த்தோம்னா ஒரே வார்த்தை தான், ஒரே விதமான கட்டளை தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பயான்ல 2 பயான்ல இல்லை, ஒரு பயான் விடாமல் எல்லா பயான்லையும் ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு தான் உள்ள போறாங்கன்னா இறையச்சம் நமக்கு எந்த அளவுக்கு பிரதானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நோன்பு என்பது நமக்கான இறையச்சத்தை மிகுதியாக உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நோன்பு நம்முடைய இறையச்சத்தை உச்சத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இருக்க நம்ம அப்படியே லோவாயிட்டே வந்துடக்கூடாது. ரமலான்ல கூட நம்ம பார்க்கலாம், இன்றைக்கு இறைவனினுடைய மிகப்பெரிய ஒரு அருளால நம்மிடத்தில் ஏற்பட்ட ஒரு இறையச்சத்தின் காரணமாக இன்றைக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறோம். கடந்த ரமலான்கள் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது நாள்ல எந்த விதமான குறையும் இருக்காது. பள்ளிவாசலே நம்பி அப்படியே குழுமி வழியும். மக்களுக்கு இடமில்லாத அளவுக்கு எல்லாம் ஏராளமான மக்கள் வருவார்கள். ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்? ஒரு 5 நாள் கூட வேணாம், அடுத்த நாள் வருங்களே, 2வது நாளே நம்ம பார்த்தோம்னா மக்களினுடைய கூட்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பார்கள். பள்ளிவாசலை விட்டு அப்படியே படிப்படியாக நகர ஆரம்பிப்பார்கள். ஒரு 10 நாள் தாண்டிடுச்சுன்னா இன்றைக்கு ஒரு 3 சஃப் 4 சஃப் என்ற இதே இரவு தொழுகை நம்முடைய ஜமாத்துல பார்த்தோம்னா ஒரு சஃப் தாண்டி 2வது சஃப்ல பாதி தான் இருப்பார்கள். அடுத்து ஒரு 20 நோன்புக்கு இதேதான் நிலைமையாக இருக்கும். நோன்பு என்பது இறையச்சத்தை பூட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னும் அதிகமாக அமலை செய்ய வேண்டும். முதலாவது நாள் செய்யக்கூடிய அமலை விட 2வது நாள் ஒருபடி உயர்வாக அமலை செய்ய வேண்டும். முதலாவது நாள் நாம் செய்யக்கூடிய தீமைகளை தாண்டிலும் 2வது நாள் குறைவாக தீமைகளை செய்ய வேண்டும். இப்படித்தான் நாம் நம்முடைய ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இருக்க நம்முடைய ஈமான்கள் குறைந்து கொண்டே செல்லக்கூடாது, அதிகமாகிக் கொண்டே செல்ல வேண்டும். ரமலானை குறித்து நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்து விட்டால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் பூட்டப்படுகிறது. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இந்த செய்தியை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்திக்கான அர்த்தம் என்ன? இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? உண்மையிலேயே ரமலான் வந்துட்டா அல்லாஹ் எல்லா சொர்க்கத்தினுடைய வாசல்களையும் திறந்து வச்சிருப்பானா? நரகத்தினுடைய எல்லா வாசலையும் அல்லாஹ் பூட்டிடுவானா? எல்லா ஷைத்தானையும் அல்லாஹ் பூட்டு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருவானா? இது இதற்கான நேரடியான புரிதலாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. உண்மையிலேயே அப்படி ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருந்தால் உலகத்துல எந்த தீமையுமே நடக்கக்கூடாது. நம்ம ரமலான் மாதம் வந்துட்டா உலகத்துல எந்த தீமையுமே நடக்கலையா? எல்லா தீமைகளும் எப்பொழுதும் போல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கான சரியான புரிதல் என்னவென்றால், ரமலான் மாதம் வந்து விட்டால் உங்களினுடைய செயல்கள், உங்களினுடைய நல்லமல்கள், உங்களினுடைய நன்மைகள் அது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறக்கின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். சொர்க்கத்தினுடைய கதவிற்கு அருகில் உங்களை கொண்டு செல்கின்ற அளவிற்கு உங்களிடத்தில் நன்மைகள் பார்க்கப்பட வேண்டும். தீமைகள் எப்படி இருக்க வேண்டும்? தீமையின் பக்கம் யாரும் செல்லாமல் முடிந்த அளவிற்கு தீமைகளை குறைத்துக் கொண்டு நரகத்தினுடைய வாசல்கள் பூட்டப்படுகின்ற அளவிற்கு தீமைகளை விட்டு நாம் ஒதுக்கி இருக்க வேண்டும். ஷைத்தான்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பணியும் கிடையாது என்று சொல்கின்ற அளவிற்கு ஷைத்தான்களை நம்முடைய சொல்லால் நம்முடைய செயலால் நாம் அவர்களை சங்கிலிட வேண்டும். நோன்பை பற்றி நபி அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் விட்டு விடாமல் எப்பொழுதும் போல இருந்தால் நீங்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும். நோன்பு வச்சுட்டோம், சஹர் சாப்பிட்டாச்சு,
எப்பயும் போல என்னெல்லாம் தீமை செய்வோமோ எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது. எப்பயும் போல எப்படியெல்லாம் அல்லாஹ்வை மறந்து விட்டு தொழுகைக்கு வராமல் இருப்போமோ அதே போன்று தொழுகைக்கு வராமல் இருப்பது. வியாபாரத்திலேயே லயித்து விட்டு தொழுகையை மறந்து விட்டு இருப்பதை போன்றே இருந்து விட்டோம். பேச்சுக்களில் நியாயம் கிடையாது, தீய சொற்கள், அவதூறான வார்த்தைகள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நீங்க நோம்புலா வச்சில்ல, சும்மா பசிச்சுக்கிட்டு தாகித்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இறைவனினுடைய பார்வையில் ஒரு நோன்பாளியே இல்லை என்று இறைவனினுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் மாதம் என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த ரமலானில் ஏற்படக்கூடிய இறையச்சத்தின் மூலமாக நாம் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்திலும் ஏராளமான நன்மைகளை செய்து தீமைகளை விட்டு ஒதுங்கி இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில் அதனினுடைய எல்லா வகையான அம்சங்களையும் செயல்முறைப்படுத்தி ரமலானை நல்ல ஒரு முறையில் நாம் பரிபூர்ணம் செய்யக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கியவர்களுடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.